ಎಂದು ನಾನು ಕೊಳ್ಳಲು ಇನ್ನೂ ಮಾಸಗಳ ಸೋದರರು ಸುಮ್ಮನೆ ಬರ್ಕಪ್ಪ பெங்களூர் மைசூர் மங்களூர் எல்லா நாட்டுக்கும் போயிருந்தேன். எல்லா பாஷை எல்லாம் மாறிச்சு. இந்த அழகிய மாட்ட சாமி பாஷை அழகா அழகா சொன்னா சாப்பிட பாட்டு முடியும். எப்பொழுதும் நம்ம உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் இயக்கத்திலையும் என்ன இருக்கணும்? அதே இருக்கணும் இல்லையா? ஏன் சொன்னா ஒரு பால் போட்டு அது போல ஒரு அழகியா ஒரு அழகிய சொன்னா விட்டாமா மந்திரவாதியெல்லாம் திருத்திக்க அழகிய சொல்லுங்க சாமி இது என்ன ஜபம்? நைட் ஜபம் இல்லையா? இப்போ எது நடக்குதுன்னு சொன்னா தேவதூதர்கள் வந்து கண்ணுக்கு தெரிய குலி பார்க்கறவங்க எல்லாரும் சர்ச்சைக்கு ஓடி வரணும். சாட்சி சொல்லுங்க இல்லையா? நீங்களும் சாட்சியா இருக்கணும். அன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கருத்து பேசிட்டு போனார். இத்தனை அறிவு, இத்தனை மந்திரவாதி, இத்தனை குடி பார்க்கறவா இவெல்லாம் வந்து இருக்கிற காரணம் அன்னைக்கு நம்ம நைட்டு ஜபம் இல்லையா? நமக்கெதிரா மந்திரமில்லை மந்திரமில்லை இஸ்ரவேல் முழுவதாக குரு சொல்லும் இல்லையா? அப்போ இந்த பூமியில மந்திரமும் குரு சொல்லும் இல்லை கிறிஸ்துவ சொன்னா இருக்குதா அர்த்தம் இல்லையா? அதெல்லாம் ஜனங்கள் வாங்கி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு அநேகத்தின் வரலாம் அதுக்கு ஒரு தடை, அதுக்கு ஒரு தடை, அதுக்கு ஒரு பயம், அதுக்கு ஒரு சாத்தான் கொடுத்த வேலை. அவங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் மனம் திரும்பி வரணும் அவன் நினைக்கிறார். அவனுக்கு ஆப்போசிட் மந்திராவது இருப்பான், அவனுக்கு ஆப்போசிட் ஒரு புது சொல்லுவான் இருப்பான், அவனுக்கு ஆப்போசிட் ஒரு சாமி இருப்பான், எவனும் ஒன்று இருப்பான் இல்லையா? ஆனால் இவனுக்கு என்ன? அவனுக்கு குஞ்சு நம்ம போனால் நம்ம குடும்பம் நஷ்டப்படும். அவனு சொல்லி யாரை மாதிரி பயிர் வைக்கிறான்? மந்திரவாதிக்கும் புதி சொல்றவனுக்கும் சாமியாருக்கும் ஐயருக்கும் பாத்தியாருக்கும் அந்த போலீஸ்வரன் மனம் திரும்பாம பயத்தோடு அழகா புரியலங்க எச்சிருக்கும் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நான் ஆண்டவர் சொல்லாது நான் தான் நினைச்சேன், ஏன் இந்த பணக்காரையா ஒன்றுல சர்ச்சைக்கு அது நினைச்சு பார்த்தா இவ்வளோ பணம் சேர்ந்தோம், அவ்வளோ போட்டி போராடி சூன்யம் மந்திரம் சண்டைக்கார கோபக்கார கொலைக்காரன் எல்லாம் ஒரு சக்கரை போட்டா அங்கே என்ன பண்ணுவோம்? அது போல சாப்பாடு கூட்டம் இந்த போலீஸ்வரம் சுற்றி இருப்பான். அவன் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா? கிறிஸ்துவ வரக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா? அதுதான் நம்ம பழக்கம். அலுவலக கையில பைபிள் உலக செய்தி இல்லையா? நான் வந்து என் நடத்தின காலத்தில் ஒரு மனுஷன் கதை வசனம் டைரக்டர் ஹீரோ பணம் கொடுக்குற படம் படம் எல்லாம் ஒரு மனுஷன் எடுக்க முடியாது இல்லையா? ஆனால் என்னோட யாரும் இருக்காது
இயேசு இருக்கிற சொல்லி தெரியாமல் அந்த படம் பார்க்கணும். யூடியூப் நேம் வந்து ஜீசஸ் நடிப்பவர் சொன்னா மட்டும் பரவாயில்ல பைபிள் கொள்ள செஞ்சு அந்த படம் உண்டு இல்லையா? நீங்க தேடி பார்த்து பாருங்க. அது யார் பார்க்க சொன்னா நீங்க பார்க்குற படம் இல்லை, உலகத்தைக்காக பார்க்குற படம். கருணை முடிவு பண்ணுங்க. அது உலகத்துக்காக பார்க்கலாம், சினிமா படிக்கணும், படம் படிக்கணும், போலீஸ் போகிறாங்க, எல்லாரும் இயேசு பக்கம் வருவாங்க. ரவுடியும் பொய் சொல்லணும், பாலியல் பிள்ளைங்க விபாசனம் பக்கம் எல்லாரும் யாரும் இயேசு சொல்றாங்க இல்லையா? அப்படி கஷ்டமான ஒரு படம் ஆண்களை வச்சு மேலே வாங்கியிருக்கிறேன். நானும் அவங்களோட ஆசைப்படுறேன். இந்த படம் சன் டிவியில் நியூஸில் எல்லாருமே சேர்ந்து சொல்லி ஜபத்தில் இருக்கிற உங்கள் சொந்த ஜபத்தில் அந்த படம் பார்த்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க. சல்போன் இருக்கிறவங்க கையில் படம் இருக்கும், அது புறஜாதிக்கு போட்டி காட்டுங்க இல்லையா? ஏன் சொன்னா யாரோ எப்படிப்பட்டவரோ அழகான தேவனோ என் அன்பு தேவனோ யாரோ 14 சொல்லுவாங்க. நான் 16 கோடி ஆளுநர் இல்லையா? 6 கோடி ஆளுநர் பேர் சொன்னா அவர் அனைத்து இடமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வனோட பிள்ளை நீங்களும் எப்படி இருக்க வேண்டுமான்னு சொன்னாரு. எப்படி வாழ்க்கை காட்டணும், எந்த நோக்கத்தில் நமக்கு பூமியில் வாங்கிட்டு சொன்னாங்க. ஒரே ஒரு குறிப்பு வசனம் ஏசாயா